ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்காய் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்டு ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் 13. போன பாட்டதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயினோட டேஸ்ட்டை ஐஸ்கிரீம் அண்ட் குலோப் ஜாம் டேஸ்ட்டை பார்த்து ஒரு பையன் அவங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். வாயினோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு தேங்காய் பார்த்தா தேங்காய் முறைச்சிட்டு இருந்திருப்பான். அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 13. என்னாச்சு தேயம், ஏன் முறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாப்லே நீங்கள் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருந்தீங்கள, அதுதான் உனக்கு இவ்வளோ நல்லா சிரிக்க தெரியுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஓ, அப்போ நீ இன்னைக்கு ஹாப்பியாக இருக்க அப்படி தானே? ஆமாம், ஹாப்பியாக தான் இருக்கேன். ஓ, எங்கள் உன் எக்ஸ் லவரை பார்த்தோன்னு ஹாப்பியா? இங்கே பாருங்க தேவம், அவன் என்னோடய எக்ஸ் லவர் கிடையாது, புரியுதா? அவன் என் ஃப்ரெண்டு கூட கிடையாது, ஜஸ்ட் என்னோடய கிளாஸ்மேட், அவ்வளோதான். அண்ட் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம், நான் 4 வருஷம் படித்தேன்ல, ஸோ டிகிரி வாங்கிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். ஆனால் உங்களுக்கு நல்லாவே பொசசிவ் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வான் அங்கேருந்து எஞ்சி போயிட்டா ரெஸ்ட் ரூமுக்கு. தேங்க யோசிக்கிறான், பொசசிவா இவன் மேலையா? நானா? நோவே, இப்படி தான் நடிச்சிட்ருக்காளா என்ன? இல்லை உண்மையாக நான் அப்படி தான் பண்ணுறேன்னா? இருக்காது, நிச்சயமாக இருக்காது, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தேங்க அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு நேராக காரில் தான் போய் வெயிட் பண்ணுறான். அவனும் ரெஸ்ட் ரூம்லாம் போய் முடிச்சுட்டு காருக்குள்ளே வந்து ஏறுறா. தேங்க அப்படியே வாயினை பார்க்குறான். வாயினும் பார்த்துட்டு, வீட்டுக்கு போகலாமா இல்லை இங்கே தான் இருக்கணுமா? போகலாம் அப்படின்னு அவனும் காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் வந்து ஸ்டாப் பண்ணான். செக்யூரிட்டி வீட்டு வாசலில் உட்காந்துருக்கா. வாயின் பார்த்துட்டு, சுத்தம் வந்துட்டாளா, தள்ளுங்க அப்படின்னு அவளும் கார்லேருந்து வெளியில் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே தேங்க அதுக்குள்ளே கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து செக்யூரிட்டி கிட்ட, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது மட்டும் இல்லாமல் மணி 10 ஆச்சு, இவ்வளோ நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? சார், நான் ஈவினிங் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க? நீங்கள் தானே சொன்னீங்க மீட்டிங்ஸ் ஃபைல்ஸ் எதாவது இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கோன்னு. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் சில ஃபைல்ஸில் சைன் வாங்கணும், அது நாளைக்குள்ளே வைக்கணும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட. ஸோ அதனால தான் உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சார். பைத்தியக்காரி, அதுக்குன்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா? ஒரு கால் பண்ணி கூப்பிட்ருக்கலாம்ல, வந்திருப்பான்ல. இல்லை சார், நீங்கள் வேறு மேடமோட கான்வெகேஷனுக்கு போனேன்னு சொன்னீங்க. ஸோ எதுக்கும் உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் நான் பண்ணல, அதான் நானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 மணி நேரம் தான் வெயிட் பண்ணியிருப்பேன், எனக்கு எதுவும் பெருசாக தெரியல அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறா. தேங்காய் ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படியே அவளை பார்த்து. சரி வீட்டுக்கு வா அப்படின்னு வீட்டுக்குள்ளே அவன் கூப்பிட்டு போகிறான். வாயனை கண்டுக்கவே இல்லை, அப்படியே ஒன்று ஒரு ஆளாக கூட மதிக்கலை. அவன் பாட்டுக்கு செக்யூரிட்டி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். வாயின் பார்க்குறா, அப்படியே நிற்கிறா. திரும்பி பார்த்து வான்னு கூப்பிடுவான்னு அவள் வெயிட் பண்ணுறா. பட் கூப்பிடவே இல்லை. அவன் பாட்டுக்கு வீட்டு கதை திறந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். போய் அவளை உட்கார வச்சுட்டு அவளுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான், அம்மா எங்கே நம்ம பொண்டாட்டி அப்படின்னு திரும்பி பார்க்குறான். வாயனை காணோம். அதுக்கப்புறம் தான் எங்கே இவ போனா அப்படின்னு வெளியே எட்டி பார்க்குறான். பார்த்தா இன்னும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கா. அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட அசையாமல் கையை 2 கட்டிக்கிட்டு முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கா. தேங்க பார்த்துட்டு, இவ திருந்த மாட்டா, நிற்கட்டும், இந்த காலையிலேருந்து வெறுப்பேத்தினால நிற்கட்டும், அங்கேயே நில்றி உனக்கு இருக்கு அப்படின்னு நேராக செக்ரட்டரி கிட்ட வந்து, சரி கொடு, எந்த ஃபைல்ஸை சைன் பண்ணும்? அதுக்கு தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, கூட நான் சைன் பண்ணிக்கிறேன். இந்தாங்க சார், இந்த ஃபைலில் தான் சார் சைன் பண்ணணும் அப்படின்னு பேனா எல்லாம் எடுத்து கொடுக்குறா. தேங்கும் சைன் பண்ணுறான். அவனுக்கு என்னமோ லைட்டாக ஏதோ இவ்வளோ பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் அவளை பார்த்துட்ருக்கான். அப்படியே எல்லாத்துலேயும் சைன் பண்ணி கொடுத்துட்டு, போதுமா, இன்னும் உனக்கு வேறு எதில் சைன் பண்ணி கொடுக்கணும்? எனக்கு வேறு எதுலேயும் சைன் பண்ண வேண்டாம், இந்த ஒரு பேப்பரில் மட்டும் சைன் பண்ணிடுறீங்களா? என்ன பேப்பர்? நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவனை எடுத்து பார்த்தா 2 பேப்பர் இருக்குது. என்னம்மா இது, பேப்பரில் சைன் பண்ணணுன்னு சொன்னேன், 2 இருக்குது. ஆமாம் சார், இது வந்து உங்களோட டிவோர்ஸ் பேப்பர், உங்களுக்கும் வாயன்மாமுக்குமான டிவோர்ஸ். இது வந்து உங்களுக்கும் எனக்குமான ரிஜிஸ்டர் மேரேஜ். ஸோ இந்த 2த்தில் மட்டும் சைன் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தேங்க அப்படியே பேனாவை கீழே வச்சுட்டு அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். அவளும் தேங்க ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லை அப்படின்னு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அதை விட அதிகமாக வச்சுப்பேன். ஸோ ப்ளீஸ் இந்த 2 சைன் பண்ணுங்களேன் அப்படின்னு ஓப்பனாக கேட்குறா. தேங்க யோசிக்கிறான், ஒரு பொண்ணால் இப்படிலாம் கேட்க முடியுமா என்ன அப்படின்னு.
ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் பேனாவையும் மூடி அவகிட்டே கொடுத்துட்டு, இந்த பேனாவை எப்படி மூடனோ அதே மாதிரி நீ மூடிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறியா? நான் கூட பிள்ளை பாவமே நினச்சேன். ஆனால் நீ பேசுகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. என்னால் உன்னை டிவோர்ஸ் பண்ண முடியாது, உன்னையும் கல்யாணம் அப்படின்னு ஒரு மாதிரி இழுக்கிறான். கல்யாணம் பண்ண முடியாதுன்ற வார்த்தையே சொல்லலை. அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கும்போது உடனே அவள் சொல்கிறா, அப்போ என்ன வேணால் நீங்கள் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? உங்களோட செகண்ட் ஒய்ஃபாக இருக்கேன், நீங்கள் வாயின் மாமையும் வச்சுக்கோங்க, சேம் டைம் என்னையும் வச்சுக்கோங்க அப்படின்னு அவள் ஒரு மாதிரி டீல் பேசுவோம். தேங்க் இந்த டீல் பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே அவளை பார்த்து சிரிச்சிட்டு, எனக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு அவளை வீட்டு வாசல் வரைக்கும் வழி அனுப்புகிறான். அவளும் அவனுக்கு டாட்டா பை பைலாம் சொல்லிவிட்டு டிரைவர் வச்சு அவளை வீட்டிலலாம் கொண்டு போய் விட சொல்லியிருக்கான் போல். ஸோ டிரைவரும் காரில் வராரு. அவள் வாயின் முன்னாடி ஒரு மாதிரி நக்கலாக வாயினை மேலே எங்கேயும் பார்த்துட்டு, என்ன மேம் வீட்டுக்குள்ளே போலியா, எங்கேயே நிற்கிறீங்க? போகணும், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் போய்ப்பேன். ஓ சரி சரி, ஆனாலும் ஒன்று சொல்லவா, இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி ஒரு ஆளாக இருந்துட்டு உங்களுக்கு இந்த திமிரெலாம் செட்டே ஆகலை. கொஞ்சம் உங்களோட ஆட்டிடியூட் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியுது நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்கன்னு. சார் வந்து கூப்பிடுவார் அப்படிங்கிறதுனால தானே. அவர் கூப்பிட மாட்டார். நீங்கள் கடைசி வரைக்கும் இங்கே தான் நிற்கணும். இல்லைங்க, நின்றுட்டே இருங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு நிற்கிறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரி தனாவட்டா திமிரா சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அந்த காரில் ஏறி போயிட்டுருக்கா. வாயனுக்கா, இவ இவ்வளோ தூரம் பேசுகிறானா, இவர் இடம் கொடுக்காமலே இவ இவ்வளோ தூரம் பேசுவா, எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு வாயனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அவள் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வாயனோட அண்ணி கால் பண்ணுறாங்க. அவளும் கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள். நியூஸ் கேள்விப்பட்டேன், என் அண்ணன் கிராஜுவேஷன் டேக்கெலாம் கூப்பிட்டு போனானாம்ல. கூப்பிட்டு போனார், அது ஒன்று தான் குறைச்சலாம். என்ன ஏன்டி நீ ஹாப்பியாக இல்லையா? ம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை கேட்க தான் கால் பண்ணிங்களா? எனக்கு ஸ்டார்டிங்லலாம் உங்கள் அண்ணனை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ என்னமோ தெரில, உங்கள் அண்ணனை பார்த்தா எனக்கு எதுவும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும் போல் பயமாக இருக்குது. ஃபோனை வைங்க அப்படின்னு அவங்கள திட்டி விட்டுட்டு இவ இன்னும் அங்கே தான் நின்றுட்டுருக்கா. தேங்க உள்ளே பார்க்குறான். சரி வருவா அப்படின்னு உட்காந்துருக்கா. ஆனால் அவள் இன்னும் வர மாதிரி தெரியல. சரி மேடம் வரமாட்டாங்க போல், நம்ம போய் கூப்பிட்டா தான் வருவாங்க போல் அப்படின்னு அப்படியே வெளில வந்து எட்டி பார்க்குறான். அவன் எட்டி பார்க்குறான் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியுது. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவனே பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது தேங்கும் கை கட்டி நின்று அவளையே பார்த்துட்ருக்கான். இப்படி பார்த்தாலாவது ஓடி வருவாளா அப்படின்னு பார்த்தா அவள் ஓடி வரல, அவள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. ஏன்னா பார்த்துட்டே இருக்காரு. வரமாட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டேங்கிறாரு. அங்கேருந்து கையசிச்சு இல்லை கண்ணாசிச்சாவது நான் குடுக்குறோன்னு ஓடி வருவானே, ஆனால் அது கூட பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவள் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது தேங்க அப்படியே கிட்ட வரான் நடந்து. வேணும் வராரு அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக நின்றுட்டு இருந்தா அப்படியே வாயினை கிராஸ் பண்ணி அவன் பாட்டுக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வாயின் பார்க்குறான். நல்ல மனுஷன், நல்ல ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்குறா. அவள் அப்படியே மறுபடியும் வாயினை கிராஸ் பண்ணி அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். வாயினுக்கா கால் வலிக்குது அப்படின்னு அங்கேயே சம்பளங்கால் போட்டு உட்காந்துட்டா. என்னடா இன்னும் சத்தத்தை காலம் திரும்பி பார்த்தா சம்பளங்கால் போட்டு உட்காந்துருக்கதை பார்த்ததும், ஐயோ பைத்தியக்காரி, எந்திரி வா போகலாம். எங்கயா என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? பின்னா நானும் தான் உங்கள் கூட வரேன். ஆனால் அப்படிப்பட்ட ஜீவன் உங்கள் கூட வந்த மாதிரியே தெரியாமல் உங்கள் செக்ரட்டரியை பார்த்ததும் உள்ளே வா நீ ஃபஸ்ட்டு, எதுக்கு நீ வெளியே நிற்கிற அப்படின்னு அப்படி ஒரு கொந்தளிச்சுக்கிட்டே அவளை அப்படியே கூட்டிகிட்டு போனீங்க உள்ள. நான் உங்கள் பின்னாடி வந்தனா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க கூட இல்லை, எனக்கு கவனிக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. இப்போ கூட பாருங்கள், நான் நிற்கிறத நீங்கள் கண்டுக்கவே இல்லை, என்னை டீஸ் பண்ணுறீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது நான் வரவே இல்லை, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டா. சரி அப்படி வரமாட்டேன் அப்படி தானே? வரமாட்டேன். இங்கே தானே உட்கார போகிறேன்? ஆமாம் இங்கே தான் உட்கார போகிறேன். சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டான். வான்னு பார்க்குறான். இப்போ என்ன இவர் போயிட்டாரு, வந்து கூப்பிடுவாருன்னு பார்த்தா போயிட்டாரு. அப்போ வரமாட்டாரா? நைட்டு ஃபுல்லாக நான் இங்கே தான் இருக்கணுமா? ஐயோ தேவலாம் வாயை விட்டுட்டனே அப்படின்னு அவள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் உள்ளே போன தயாங் அப்படியே வெளில வரான். கையில் ஒரு பெட்ஷீட்டு 2 தலானை எடுத்துகிட்டு வரான். வான்னு பார்க்குறான்.
எதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் பெட்ஷீட்டு தலான்னு எடுத்துகிட்டு வராரு? ஒரு அலசி போட போகிறாரோ? நான் தான் அலசி காய வச்சுட்டேனே, அப்புறம் எதுக்கு இதை எடுக்க போகிறாரு அப்படின்னு வான்னு பார்த்துட்டு, இப்போ என்ன அதை அலச போகிறீங்களா? இல்லை. அப்புறம் நம்ம 2 பேரும் இந்த கார்டனில் தான் படுக்க போகிறோம் அப்படின்னு கார்டனில் பெட்ஷீட்டை விரிச்சு 2 தலானியை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுத்துட்டு, வந்து பக்கத்தில் படுறி அப்படின்றான். வான்னு பார்க்குறா. சீரியஸ்லி சீரியஸ்லி நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்களா? அப்படின்னா மேடம் தான் வீட்டுக்குள்ளே வரமாட்டீங்களாம்ல, அப்புறம் என்ன பண்ண? வா, எனக்கு இன்றைக்கி உன் கூட இங்கே இருக்கணும்னு தோணுச்சு, வா. முடியாது, வரவே முடியாது அப்படின்னு அவன் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டா. நான் இவ்வளோ தூரம் யாருக்காண்டி இறங்கி வந்ததில்லை, உனக்காண்டி ஏதோ பாவமே நீ இறங்கி வந்தா நீ அடி ஓரா சீன் போட்டுட்ருக்க. நான் ஒன்றும் சீன்லாம் போடலையே, நான் ஏன் அதெல்லாம் போட போகிறேன்? அது சரி, திமிரு. இங்கே பாருவாயன், என் பொறுமைக்கு ஒரு எல்லை தான் உண்டு. நீங்கள் வரப்போறியா இல்லையா? வர முடியாது, நான் வரமாட்டேன். சரி, அப்போ நீங்கள் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வேகமாக வந்து வானை தூக்குறான். வான்னு கத்துறா. கத்து, நீ அவ்வளோ கத்த முடியுமா, எவ்வளோ நாள் கத்து அப்படின்னு அவன் பாட்டுக்களை தூக்கிட்டு வந்து அந்த பெட்ஷீட் மேலே போட்டுட்டு அப்படியே அவன் மேலே கையை போட்டு அங்கே படுத்துருக்கான். வான் இப்படி சொல்கிறான், இப்போ எதுக்கு நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்க? தள்ளுங்க, நான் அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன். நான் இதுக்கு இங்கே வரணும், உங்ககிட்ட எதுக்கு நான் வரணும்? என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனையா? காலையில் எல்லாரும் அந்த பாயில சொன்னதுக்கு நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் வந்தீங்க. அந்த பிரவீன் பையில சொன்னதுக்கு உன்னோட எக்ஸ் லவரா நீ அக்செப்ட் பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு பிளாப்லா என்னென்னமோ பேசுனீங்க. இப்போ மட்டும் உங்கள் செக்யூரிட்டி வந்ததும் எப்படி எல்லாம் மறந்து போச்சா? பைத்தியம், நீ மட்டும் என்ன காலையிலேருந்து அப்பெல்லாம் வெறுப்பேற்றினேன். எத்தனை பசங்க வந்து பேசினானுங்க, ஏன் உன் ஸ்டாஃபே வந்து உங்ககிட்ட வலிஞ்சானுங்க. எனக்கே பச்சா தெரிஞ்சு எதாவது பண்ணனா? உனக்காண்டி அமைதியாக இருந்தோம்ல, அதே மாதிரி இதுக்கும் நீ அமைதியாக தான் இருக்கணும். அது சரி, அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? அதெல்லாம் சொல்லவும் முடியாது, விடுங்க அப்படின்னு தேங்காய் தள்ளி விடுறான். அவனை உன்னை விட நான் எங்கே போகிறது அப்படின்னு வான் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வான் யோசிக்கிறா, இப்போ நான் என்ன இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன? நான் ஏன் இவ்வளோ ஓவர் பொசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன்? இத்தனை நாள் செக்ரட்டரி வருவாங்க, பட் நான் எதுவுமே அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணது இல்லையே. இன்றைக்கி இதுக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். வான் நீ ஓவராக போகிற, இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? இவரும் உனக்காண்டி மாறி இருக்காரா என்ன? ஆனால் மாறின மாதிரி தான் தெரியுது அப்படின்னு வான் லூசுத்தனமாக அதை தான் யோசிச்சுட்டு அவளை அப்படியே தூங்குறா. அப்படியே மறுநாள் காலையில் சூரியன் அப்படியே நல்லா பல்ல காட்டுது. வானோட கண்ணெல்லாம் அப்படியே சுல்லுன்னு வலிக்குது. அப்படியே தேங்காய் திரும்பி பார்த்தா அவன் வானை நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருக்கதால அவனுக்கு அந்த வெயில் தெரியல, வானுக்கு தான் தெரியுது. ஐயோ அப்படின்னு படார்னு எந்திக்கிறா. தேங்காய் யாரு கேட்டுச்சா, வா எனக்கு தூக்கம் வருது. ஐயோ தேங்க பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம், இதுக்கு மேலே தான் இங்கே இருக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வாடி. பாருங்க வெயில் அடிக்குதுங்க, பாருங்க ஸ்கின்னெல்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு, டேன் ஆயிடுச்சு. லூஸு, மணி 9 தாண்டி ஆகுது. 9 தான் ஆகுது, எப்படி வெயில் அடிக்குதுன்னு பார்க்குறீங்கள, அப்புறம் என்ன, வாங்க அப்படின்னு தேங்காய் இழுக்கிறா. தேங்காய் எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு அவனோட மடியில் படுத்துட்டு எந்திக்கவே மாட்டேங்கிறான். அவன் என்ன பார்க்குறான், நல்லா புருஷன் வந்து வாசிச்சிருக்காயா அப்படின்னு. வாங்க தேங்க போகலாம், இங்கே தூங்க முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்களேன், வெயில் அடிக்குதுல்ல. எதுக்கடி விடிஞ்சுது, எனக்கு ஒரு மாதிரி ஹீட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த பெட்ஷீட்டையும் தலானையும் எடுத்துகிட்டு 2 பேர் வீட்டுக்குள்ளே தான் வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் வந்ததும் வராதம்மா வீட்டு ஹால்லையே அதை விரித்து அங்கேயே வாயினையும் கூட்டு வச்சுட்டு அவன் பாட்டு கட்டி பிடிச்சி படுத்து கிடக்குறான். வாயின் பார்க்குறா, அட பாவி என்னம்மா உனக்கு தூக்கம் கலையலை, மணி 9 ஆச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இன்னும் உடம்படிக்கிறாரு பாரு அப்படின்னு. தயம் தயம் நேடி, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், நீங்கள் ஆஃபீஸ் போலே என்ன, அதெல்லாம் அப்புறமாட்டி போய்க்கலாம், மத்தியானத்துக்கு அப்புறம் போய்க்கலாம். யார் என்ன கேட்க போகிறா, என் ஆஃபீஸ் தானே. அது சரி சரி, நான் பசிக்கலையா, சமைக்கணும்ல, விடுங்களேன். முடியவே முடியாது, நீ அப்புறமாடி இப்போ சாப்பிட்டுக்கோ. எனக்கு இல்லை, உங்களுக்கு தான், எனக்கெல்லாம் பசிக்கலை. அது எப்படி பசிக்கும், நம்மளுக்கு எல்லாம் பசிக்கும். சரி விடு, அப்போ ஆர்டர் போட்டுக்கலாம். அப்போ ஆக மொத்தத்தில் என்னை விட மாட்டீங்க அதானே? ஆமாம்,
உனக்கு என்ன பிரச்சனை? என் கூட தானே இருக்க. இங்கேயே படு, என் கூடயே இரு. போகாத, சரியா? ம். சரி அப்படின்னு வாயின்னு ஒரு மாதிரி தேங்க பார்த்து சிரிச்சிட்ருக்க. தேங்க இப்போ நல்லா கண்ணை முழிச்சு பார்க்குறான். வாயனோட கண்ணை பார்த்துட்டு, இப்போ எதுக்குடி இப்படி பார்த்துட்ருக்க? ஆ ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தேன். இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களா? அதான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. வாய் வாய் ரொம்ப பேசுகிற இப்பெல்லாம். எனக்கே தெரியுது தயங்க அப்படின்னு தேங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. தேங்கும் சிரிக்கிறான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, சீ யூ லேட்டர். பாய்.